அந்தியூர் அருகே செங்கல்சூளை தொழிலாளியின் மகள் தேசிய அளவிலான கால்பந்தாட்ட போட்டிகளில் சாதித்து அதன் மூலம் அரசு பணியை பெற்று குடும்பத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளார். அவரை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நகலூர் முனியப்பன் பாளையத்தில் வசித்து வருபவர்கள் ராமர் அரசமணி தம்பதி. செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் இவர்களுக்கு ஒரு ஆண் 3 பெண் பிள்ளைகள். வாரந்தோறும் கிடைக்கும் 1000 ரூபாய் வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றி வரும் இந்த தம்பதிக்கு மூத்த மகள் பாண்டி செல்வி நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளார். முதுகலை பட்டம் பெற்றுள்ள பாண்டி செல்வி பள்ளி காலத்திலிருந்தே விளையாட்டிலும் கவனம் செலுத்தியுள்ளார். இதனால் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே கால்பந்தாட்டத்தில் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றிருக்கிறார். மதுரையில் கல்லூரி படிக்கும் போது கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழ்நாடு அணியில் இடம்பெற்றுள்ளார் பாண்டிச்செல்வி. 2020 நடந்த போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் கடந்த ஆண்டு வெண்கல பதக்கத்தையும் தமிழ்நாடு அணி வென்றது. ஒருபுறம் படிப்பு, மறுபுறம் விளையாட்டு என ஒரு சேர கவனம் செலுத்தி வந்த பாண்டிச்செல்விக்கு அண்மையில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியும் கிடைத்தது. 15 நேஷனல்ஸ் தமிழ்நாட்டுக்காக விளையாண்டுருக்கேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே விளையாட்டில் இடஒதுக்கீட்டின் கீழே எனக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு அப்புறம் 2 தங்கச்சி தம்பி இருக்காங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறைந்த வருமானத்திலும் மக்களின் கனவுகளுக்கு தடையில்லாமல் துணையாக இருந்த ராமர் அரசமணி தம்பதிக்கு மகளுக்கு கிடைத்த அரசு பணி அளவில்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் செங்கல் சொல்ல ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அதை வச்சுட்டே நான் எங்கள் வீட்டுக்காரும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு பிள்ளைய நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளைகளை நல்ல முறையாக படிக்க வைக்கணும், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். 4 பிள்ளைங்களும் படிச்சுக்கிட்டே இருக்குங்க. பெரிய பிள்ளை விளையாட்டு ஹாஸ்டலில் ஈரோட்டில் படிச்சதுங்க. படித்து இன்னைக்கு வெளியெல்லாம் போய் நல்ல முறையாக விளையாண்டு படித்து இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு எங்கள் கஷ்டத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாம் தேசிய அளவில், மாவட்ட அளவில், எல்லாம் கேலி இந்தியா அளவில் விளாண்டுதுங்க. விளாண்டு ஜெயிச்சுட்டு மெடல் அடிச்சுட்டு வந்ததுங்க. சமயத்தில் தான் இப்போ ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கு வேலை வாய்ப்புக்குன்ட்டு ஒரு 83 பேர்த்துக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் சென்னையில் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஐயா முதலமைச்சர் அவர்கள் என் பிள்ளைக்கு கொடுத்ததுங்க. ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு ஐயா உதவினால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப நன்றிங்கய்யா. பள்ளியில் படிக்கும் போதே மகளின் திறமையை அடையாளம் கண்டு பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர் கருணைநாதனுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வீராங்கனையின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.